ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இன்றைக்கி உருளைக்கிழங்கும் வீட்டில் இருக்கிற மித்த பொருளையும் வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸ் பார்த்திங்கன்னா குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்ல கிறிஸ்பியாக ரொம்பவே டேஸ்டான ரெசிப்பிங்க. செய்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே கடகடன்னு செய்து முடிச்சிடலாம். ரொம்பவே காஸ்ட்டு கம்மி. ஆனால் கடையில் வாங்கும்போது இது ஒரு பீஸே 30 ரூபாயில் இருந்து 40 ரூபா சொல்லுவாங்க. நம்ம 1/4 கிலோ உருளைக்கிழங்கு ஒரு 20 ரூபாய்க்கு வாங்கினாலே இதை செய்து முடிச்சிடலாங்க. ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச பொட்டேட்டோ லாலிபாப் தான் நம்ம இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு 1/4 கிலோ அளவு உருளைக்கிழங்கை 2ஆக கட் பண்ணிவிட்டு குக்கரில் 4லேருந்து 5 விசில் நல்லா உருளைக்கிழங்கு குலைவாக வேகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கை நார்மல் வாட்டரில் ஒரு 5 நிமிஷம் போட்டு தோலெல்லாம் பீல் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மேஷரோ இல்லை ஒரு மத்தோ வச்சு நல்லா கெட்டி இல்லாமல் மசிச்சு விட்டுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக மசுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கிழங்கு நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். துளி கூட கெட்டியே இருக்கக்கூடாது. நல்லா ஸ்மூத்தாக மசிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா கோதுமை மாவு கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கையில் எடுத்து பார்த்திங்கனாலே தெரியும், நல்லா சாஃப்டாக இருக்கணும். இது கூடவே பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அது சேர்த்துக்கலாம். கூடவே 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கொத்தமல்லி தழை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் தனியா பவுடர். இது கூட சாட் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். இது இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா கரம் மசாலா இருந்தால் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துருக்குறேன். பிரெட் க்ரம்ஸ் இல்லாத பட்சத்தில் நீங்கள் நார்மலாக ப்ரெட்டை வாங்கி டோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூட இது எல்லாத்துக்கும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி எதுவுமே சேர்க்காமல் கை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பசைஞ்சுக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். கரண்டி வச்சு பசியாதீங்க, கை போட்டு நல்லா அழுத்தம் கொடுத்து பசைஞ்சிங்கன்னா தான் உருளைக்கிழங்கோட எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வரும். தண்ணி துளி கூட சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பசைஞ்சு ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இது கூட பைண்டிங் ஏஜென்ட்டாக பார்த்திங்கன்னா 2 ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துருக்குறேன். இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். இந்த மைதா மாவுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கெட்டி இல்லாமல் நல்ல ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் கரைச்சி எடுத்துக்கலாம். கெட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க, நல்லா ஸ்மூத்தாக லிக்விடாக கரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். இது கூட பிரெட் க்ரம்ஸ் ஒரு பிளேட்டில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இது 2 ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ நம்ம பசைஞ்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கலாம். உருண்டை உருட்டும் போது நல்லா அழுத்தம் கொடுத்து உருட்டிக்கோங்க. எங்கேயுமே ரிங்கிள்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் உடையாமல் வரும். தண்ணி எதுவுமே சேர்க்காம உருளைக்கிழங்கை நல்லா ஆற வச்சுட்டு அது கூட மிக்ஸர் சேர்த்து பசைஞ்சிங்கன்னா உங்களுக்கு விரிசல் இல்லாத சூப்பரான உருண்டை ரெடியாயிருங்க. உருண்டை உருட்டும் போது மட்டும் இந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து பசைஞ்சிக்கோங்க. நான் இன்றைக்கி 2 விதமாக செய்திருக்கிறேன். ஒன்று உருண்டை உருட்டி செய்திருக்கிறேன், இன்னொன்று கொஞ்சம் உருண்டையை பெரிய சைஸாக உருட்டிட்டேன். இந்த மாதிரி நம்ம பருப்பு வடைக்கெலாம் தட்டுற மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் தட்டி எடுத்துக்கலாம். 1/4 கிலோ உருளைக்கிழங்குக்கு பார்த்திங்கன்னா 8லேருந்து 12 உருண்டை வரைக்கும் வந்ததுங்க. இப்போ இதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மைதா மாவில் போட்டு நல்லா பரட்டி எடுத்துக்கலாம். உருண்டையில் எல்லா பக்கமும் நல்லா மாவு படுற மாதிரி பரட்டி விட்டுட்டு அந்த உருண்டையை பிரெட் க்ரம்ஸில் போட்டும் பரட்டி எடுத்துக்கலாம். பிரெட் க்ரம்ஸில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெட்டில் நல்லா உருட்டி விட்டுட்டு கையில் எடுத்து லைட்டாக தட்டி விட்டிங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற ப்ரெட்டெல்லாம் நல்லாவே உதிர்ந்து வந்துடும். நம்ம பொரிக்கும் போது உதிராமலும் வரும். இந்த மாதிரி ப்ரெட்டு நல்லா கோட்டிங் ஆனதுக்கப்புறமா கையில் எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு 2 உருட்டு உருட்டினிங்கன்னா போதும். எக்ஸஸ் ப்ரெட்டெல்லாம் நல்லாவே உதிர்ந்து வந்துடும். இதே மாதிரி நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா உருண்டையும் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் பொரிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா கடகடன்னு பொரிச்சிடலாம். அது மாதிரி பொரிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கிட்டிங்கனாலும் ப்ரெட்டு உதிராமல் வரும். இதை பொரிக்கும் போது பார்த்திங்கன்னா எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லா ஹீட்டாக இருக்கணும். ஹீட்டாக இருக்கும்போது நம்ம உருண்டையெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஃப்ளேம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா சவச்சவன்னு ஆகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஒரு சைடு நல்லா கலர் சேஞ்ச் ஆனோடனே இன்னொரு சைடு திருப்பி விட்டுடலாம்.
இது கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் பக்கம் ஆச்சு. நம்ம ப்ரெட் சேர்த்துருக்கிறதுனால சட்டுனே நல்லா கிறிஸ்பி ஆயிருங்க. இப்போ பாருங்கள், நான் 2 பக்கமும் திருப்பி விட்டு எடுத்துட்டேன். நல்லா கோல்டன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கே. இதை பொரிச்சிட்டு இருக்கும்போதே பசங்க எனக்கு உனக்குன்னு சண்டை போடுவாங்க. அந்த அளவுக்கு இதோட வாசனையும் பார்த்திங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்கும். சாப்பிடும்போது இன்னும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் ஸ்கூல்லேருந்து பசியோடு வர பசங்களுக்கு இந்த மாதிரி செய்து கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மெத்தட்லேயே நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா உருண்டையும் பொரிச்சு எடுத்துடலாம். ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ஒரு அட்டகாசமான ஸ்நாக்ஸ் ரெசிபிங்க. கண்டிப்பாக இதே மாதிரி மெத்தடில் நீங்களும் இந்த ஸ்நாக்ஸை செய்து பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இந்த டேஸ்டான கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு லாலிபப்பை நீங்களும் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.